ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மக்காச்சோள தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த தோசை ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கால்படி உலக்குல ஒரு உலக்கு மக்காச்சோள ரவை எடுத்துக்கலாங்க. இந்த ரவை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குங்க. ஒரே இட்லி தோசையா சாப்பிட்றதுக்கு பதிலா வாரத்துல ஒரு நாள் இப்படி செஞ்சு சாப்பிடலாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. இதே ஒரு உலக்குக்கு அரிசி எடுத்துக்கலாங்க. மாம்பிடி உலக்குக்கு ஒரு உலக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க. இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாவே ஊற வச்சுக்கலாங்க. இது 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை 3 தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம கிரைண்டர்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா நைஸா அரைப்பட்டாதான் தோசை நல்லா கிறிஸ்பியா வருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப மாவை அரைச்சு எடுத்தாச்சுங்க. 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டுங்க. மாவு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சுங்க. நம்ம தோசையை ஊத்திடலாங்க. இப்ப தோசையை சுத்தி நெய் ஊத்திக்கலாங்க. இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, நிலக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நாங்க இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ணிருக்கோங்க. இப்ப நம்ம கிறிஸ்பியான சோள தோசை தயாராயிருச்சுங்க. இந்த சோள தோசையை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.